Social Science Standard 3 Term 2 Index மொத்தம் 3 lessons இருக்கு. First lesson Historical Places, second lesson Sanctuaries, third lesson District Administration. First lesson Historical Places. Chandru, a schoolboy, goes to stationery shop to buy picture, charts and sketch pens for his project. Let us see the conversation he had with the shopkeeper. சந்துருன்றவன் ஸ்கூல் படிக்கிற பையன் அவனோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக சார்ட்டு ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் வாங்கறதுக்காக கடைக்கு போறான். அங்க கடைக்காரங்களும் அவனுக்கும் இடையில என்னென்னலாம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றது அந்த லெசன் ஃபுல்லாவே. இதுதான் அந்த ஸ்டேஷனரி ஷாப். அங்கிள், டு யூ ஹேவ் ஸ்கெட்ச் பென்ஸ்? ஷாப்கீப்பர் எஸ் அப்படின்னு சொல்றாரு. Chandru looks around the shop and he finds maps and different picture charts. Uncle, what does this chart have? This chart has pictures of historical places in Tamil Nadu. தமிழ்நாட்டுல இருக்கிற historical places பத்தின சார்ட் இது அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. வாட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்? எதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு கேட்குறான். அதுக்கு these are the places where buildings, idols and arts were made long ago. The government keeps them safe so that we can learn about them அப்படின்ட்டு ஷாப்கீப்பர் சொல்றாரு. சந்துரு points to a picture on the chart. இது என்னது? சீஷோர் டெம்பிள், பாண்டவா ரதாஸ். இது மகாபலிபுரம். சந்துரு சொல்றான், I have gone to Mahabalipuram with my parents. It's near to Chennai. நான் மகாபலிபுரம் போயிருக்கேன். அது சென்னைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சந்துரு சொல்றான். அடுத்தது ஷாப்கீப்பர் என்ன சொல்றாருன்னா, அது 4 different styles of architecture அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை யாரு கட்டினது அப்படின்னு சந்துரு கேக்குறான். அது பல்லவாஸ் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் சொல்றாரு. My mother told me that most of the monuments were made out of just one stone. எங்க அம்மா சொன்னாங்க அங்க இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே ஒரு கல்லுல செஞ்சது மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்றதுக்கு ஷாப்கீப்பர் எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஷாப்கீப்பர், do you know something why the shore temple is called so? ஏன் அது ஷோர் டெம்பிள் அப்படின்னு சொல்றோம்னா, அது பே ஆஃப் பெங்கால ஓவர்லுக் பண்ணி இருக்கு, அதனால அதை ஷோர் டெம்பிள் அப்படின்னு சொல்றோம். Temples at Mahabalipuram were built by 3 generations of Pallava kings and it took nearly 200 years to plan and create the site. இது மகாபலிபுரத்துல இருக்கிற அந்த சிற்பங்கள் எல்லாமே செய்யறதுக்கு 3 ஜெனரேஷன் ஆச்சு. 3 தலைமுறை மன்னர்கள் அதை செஞ்சு முடிச்சாங்க. மொத்தம் 200 வருஷம் ஆச்சு. List any 5 places you have visited. Stick the photo of any one place. என்னென்ன பிளேஸ் நம்ம போயிருக்கோம், நீங்க போனது எந்தெந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் போயிருக்கீங்களோ அதை இங்க எழுதிக்கணும். மகாபலிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் பெரிய கோயில், செஞ்சி கோட்டை, இது எல்லாமே செஞ்சி ஃபோர்ட், இது எல்லாமே போயிருக்கிறோம். அடுத்தது சந்துரு பாயிண்ட்ஸ் டு அனதர் பிக்சர் ஆன் த சார்ட். அது என்ன அன்னொரு பிக்சரை பாயிண்ட் அவுட் பண்ணா? ஃபோர்ட் செயின்ட் ஜியார்ஜ். அதுல மியூசியம் கூட இருக்கு. ஃபோர்ட் செயின்ட் ஜியார்ஜ் சென்னையில இருக்கு. Where is it? Fort Saint George. It is also in Chennai. It is the first English fort in India. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுல கட்டின முதல் கோட்டை ஜார்ஜ் கோட்டை தான். அது சென்னையில இருக்கு. அப்புறம் அந்த கோட்டையில வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சந்துரு கேட்கிறான். அதுக்கு அந்த கோட்டைக்குள்ள மியூசியம் இருக்கு, சர்ச் இருக்கு, செக்ரட்டரியேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ இன்சைட் த ஃபோர்ட். அங்கதான் செக்ரட்டரியேட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது. I like to go museum. I am surely going to visit the fort. Yes, you should. அடுத்தது ஷாப்கீப்பர் இன்னொரு பிக்சரை காமிக்கிறாரு. இது என்னது? இது திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இது விவேகானந்தர் ராக். இது ரெண்டுமே எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. Look at the picture. Do you know whose statue is it? இது யாரோட சிலைன்னு தெரியுதா அப்படின்னு கடைக்காரர் கேட்கிறாரு. அதுக்கு இது
திருவள்ளுவரோட சிலை, அவர்தான் திருக்குறளை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு சொல்றான். அடுத்தது, this is in Kanyakumari. The statue is so tall. Yes, it is 133 feet tall. Does 133 remind you of anything? 133 அடி உயரத்துல அது கட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா திருக்குறள்ல வந்து 133 அதிகாரம் இருக்கு. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக 133 அடியில அந்த சிலையை ரெடி பண்ணியிருக்காங்க. Well done. That statue height denotes the number of chapters in திருக்குறள். What is the name of the sea that surrounds the statue? அந்த சிலையை சுத்தி என்ன கடல் இருக்கு? கன்னியாகுமரி வந்து 3 கடல் சேர்ற இடம். அப்படின்னா என்னென்ன கடல் அது? அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். இது 3 சேர்ற இடத்துல தான் அந்த சிலை இருக்கு. Wow, the statue look majestic. அடுத்தது, இது என்னது இது? Have you seen the monuments with names and drawings scribbled by people? Do you think is it correct to do this? Write your views. இது மாதிரி வந்து சிற்பங்கள்ல, செவர்ல, கோயில் செவர்ல இதெல்லாம் வந்து ஸ்கெட்சால எழுதுறது, பெயிண்ட்ல எழுதுறது, கிறுக்கிறது இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சரி கிடையாது. No, we should protect the historical places for upcoming generation. இதை நம்மலாம் பாதுகாத்து வச்சிருந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு இது பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். Chandru points to a picture on the chart. இது என்ன இது? அடுத்த historical place தஞ்சாவூர் பெரிய கோவில். இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில்ல இருக்கிற நந்தி. What is the name of this temple? This is the very famous தஞ்சாவூர் பெரிய கோவில், also known as பிரகதீஸ்வரா temple. இதை யார் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு கேட்குறான். அது வந்து ராஜராஜ சோழன் கட்டினது. அதுல இருக்கிற நந்தி வந்து ஒரே ஒரு கல்லுல செதுக்குனது. Another interesting fact வந்து என்னன்னா, அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழாது. அந்த கோவில் கோபுரத்தோட நிழல். How wonderful! It is so interesting to see them. I would like to go there. அப்படின்னு சந்துரு சொல்றான். Yes, you must visit. I have gone there when I was a child and I would like to go there again. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அங்க போயிருக்கேன், மறுபடியும் போறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் சொல்றாரு. Discuss with your friends and write down your favorite tourist places in Tamil Nadu. என்ன நம்மளோட favorite tourist places? தமிழ்நாடுக்கு favorite எல்லாருக்குமே வந்து ஊட்டி, கொடைக்கானல் இது ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க எல்லாருமே. அடுத்தது பிச்சாவரம், கன்னியாகுமரி, மகாபலிபுரம் இது எல்லாமே டூரிஸ்ட் பிளேசஸ் தான். அடுத்தது அடுத்த பிக்சர் வந்து ஜிஞ்சி ஃபோர்ட் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தமிழில் இது செஞ்சிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. This is the last picture on the chart and looks like a fort அப்படின்னு சந்துரு சொல்றான். Yes, you are correct. This is Jinji Fort in Viluppuram district. Wow, is it? This is one of the oldest fort in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே இருக்கிற ரொம்ப பழமையான கோட்டைகள்ல ஒரு கோட்டை வந்து இந்த செஞ்சி கோட்டை தான். I can also see hills. I would like to see the Jinji Fort அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு சொல்றான். அங்க வந்து என்னன்னா கிங் ஃபோர்ட், குயின் ஃபோர்ட், ராஜா கோட்டை, ராணி கோட்டை அப்படின்னு 2 கோட்டை இருக்கும். மேலே மலை மேலே ஏறி போய் பார்த்தோம்னா கீழே இருக்கிற ஒரு பஸ் கூட ஒரு பொம்மை பஸ் மாதிரி தெரியும், அவ்வளோ ஹைட் இருக்கும் அங்க. Shopkeeper, all of us must visit these places as they have so much history behind and we must take pride in them. அடுத்தது shopkeeper, that is nice. Please take Tamil Nadu monument chart sketch pens. Chandru, yes, I will hang it in my house and talk about it all my friends. Thank you, uncle. Glossary. Architecture. The art of making buildings is called architecture. அந்த building உருவாக்குற அந்த கலைக்கு பேர் தான் architecture. Monuments. A building structure or site that is of historical importance. Museum. Place of exhibition. Recap. There is a history, story behind every monument. Monuments in Mahabalipuram were built by Pallavas. Fort St. George is first English fort in India. இந்தியாவிலே கட்டின முதல் ஆங்கிலேய கோட்டை வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான். திருவள்ளுவர் ஸ்டாச்சு is situated in கன்னியாகுமரி. திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில் was built by ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினவர். ஜிஞ்சி ஃபோர்ட் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது எவாலுவேஷன்.
Choose the correct answer. Seashore temple is at Mahabalipuram. கடற்கரை கோவில் எங்க இருக்கு? மகாபலிபுரத்துல தான் இருக்கு. St. George is at சென்னை. சென்னையில தான் ஜார்ஜ் கோட்டை இருக்கு. There are 4 styles of architecture at மகாபலிபுரம். 4 விதமான ஆர்கிடெக்சர் இருக்கிற ஒரே இடம் வந்து மகாபலிபுரம் தான். திருவள்ளுவர் ரோட் திருக்குறள். திருவள்ளுவர் என்னத்தை எழுதியிருக்காரு? திருக்குறளை எழுதியிருக்காரு. அடுத்தது நந்தி இன் தஞ்சாவூர் பெரிய கோவில் வாஸ் பில்ட் பை சிங்கிள் ஸ்டோன். ஒரே கல்லுல செதுக்கினது தான் நந்தி, தஞ்சாவூர் கோயில்ல இருக்கிற நந்தி. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். விவேகானந்தா ராக், மியூசியம், ஜிஞ்சி ஃபோர்ட், மகாபலிபுரம், பெரிய கோவில். விவேகானந்தா ராக்ன்றது கன்னியாகுமரியில இருக்கு. மியூசியம் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்குள்ள இருக்குது. ஜிஞ்சி ஃபோர்ட் செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரத்துல இருக்கு. மகாபலிபுரம் பல்லவாஸ் வந்து கட்டினாங்க. பல்லவ மன்னர்கள் தான் மகாபலிபுரத்துல இருக்கிற சிற்பங்கள் எல்லாத்தையும் கட்டினது. பெரிய கோவில் சோழாஸ், சோழ மன்னர்கள் தான் பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் ஆர் இன்சைட் த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்? செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம். மியூசியம் இருக்கு, சர்ச் இருக்கு. த ஃபோர்ட் ஹேஸ் எ மியூசியம் அண்ட் எ சர்ச். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. திருவள்ளுவர் சிலையை பத்தி கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்க 2 போட்டு இங்க கொடுத்துருக்கேன். திருவள்ளுவர் ஸ்டாச்சு இஸ் இன் கன்னியாகுமரி. இட் இஸ் 133 feet tall. திருவள்ளுவர் சிலைன்றது கன்னியாகுமரியில இருக்கு. அது வந்து மொத்தம் 133 அடி உயரத்துல இருக்கு. தேர்ட் கொஸ்டின், நேம் த 3 வாட்டர் பாடிஸ் which are surrounded the திருவள்ளுவர் ஸ்டாச்சு. திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை சுத்தி எந்தெந்த கடல்லாம் இருக்கு? 3 கடலுமே இருக்கு. அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால், 3மே இருக்கு. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், who built தஞ்சாவூர் பெரிய கோவில்? ரைட் எனி ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் த டெம்பிள். தஞ்சாவூர் பெரிய கோயிலை யார் கட்டினது? சோழர்கள் தான் கட்டினாங்க. அடுத்தது ராஜராஜ சோழன் was built the தஞ்சாவூர் பெரிய கோவில். The நந்தி inside the temple was built using single stone. அங்க இருக்கிற நந்தி வந்து ஒரே கல்லுல செதுக்கினது. அதுதான் அந்த கோவிலோட ஸ்பெஷல். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், describe the ஜிஞ்சி ஃபோர்ட். ஜிஞ்சி ஃபோர்ட் is in விழுப்புரம் district. This is one of the oldest fort in தமிழ்நாடு. செஞ்சிக்கோட்டைன்றது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது வந்து ரொம்ப பழமையான கோட்டைகள்ல ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலேயே. அடுத்தது செகண்ட் லெசன், sanctuaries. A small girl named Anu is at home with her grandfather. Anu is reading a book and her grandfather is reading a newspaper. அனுன்றது ஒரு சின்ன பொண்ணு, வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணு. அது வந்து புக்கு படிக்குது. அவங்க தாத்தா வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. இப்படிதான் அவங்க வீட்டில் புக் ஒருத்தவங்களும் நியூஸ் பேப்பர் ஒருத்தவங்களும் படிச்சிட்டு இருக்காங்க. அனு வந்து புக்ல படிக்கிறா. SANCTUARY, sanctuary. What does this word mean அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாட்ட கேட்குறா. Sanctuary is a place where animals and birds are protected from hunting and other human activities. Sanctuaryனா என்ன? சரணாலயங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிலேருந்தும் அந்த வேட்டையாடுறது இதுலேருந்தும் பேர்ட்ஸு அனிமல்ஸு இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் சாங்சுரி, சரணாலயம். அனு, ஆர் தேர் எனி அதர் பிளேசஸ் லைக் சாங்சுரிஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்? அதாவது வந்து சாங்சுரிஸ் மாதிரி வேற இடமும் இருக்கா அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தாத்தாட்ட கொஸ்டின் பண்ணுறா. அதுக்கு தாத்தா வந்து, எஸ் அனு, நேஷனல் பார்க்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். இன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். இது மாதிரி சாங்சுரிஸ் மாதிரி வேற இடமும் இருக்கு. அது என்னன்னா நேஷனல் பார்க் இருக்கு, அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றது இருக்கு. நேஷனல் பார்க்ல வந்து அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற இடம். பயோஸ்பியர் ரிசர்வ்னா அங்க இருக்கிற அனிமல், பேர்ட், பிளான்ட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரிசர்வ்டு ஏரியா. ஹியூமன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட இருக்காது பயோஸ்பியர் ரிசர்வ்ல. Grandfather, I will tell you about some of the most popular sanctuaries and reserves in India அப்படின்னு தாத்தா சொல்றாரு. Sure, I would love to know about them. Grandfather, தாத்தா என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற நான் ஃபேமஸான இடங்கள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கார்பெட் நேஷனல் பார்க் இஸ் த ஓல்டஸ்ட் பார்க். இட் இஸ் இன் உத்தராகண்ட்.
கார்பெட் நேஷனல் பார்க்ன்றது உத்தராகண்ட் ஸ்டேட்ல இருக்கு. அது வந்து ரொம்ப பழமையான நேஷனல் பார்க். which animals are protected there? எந்த விலங்குலாம் அங்க வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு கேக்குறான். அதுக்கு தாத்தா வந்து majestic Bengal tigers are protected there. பெங்கால் டைகர்ஸ் வந்து அங்கதான் வந்து protect பண்ணி வச்சிருக்காங்க. Is there any other sanctuary that protects Bengal tigers? வேற எங்கெல்லாம் வந்து அந்த பெங்கால் டைகர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேக்குறா. Yes, there is. சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் இன் வெஸ்ட் பெங்கால். சுந்தர்பன் நேஷனல் பார்க்ன்றது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அங்கேயும் வந்து பெங்கால் டைகர்ஸை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. பெங்கால் டைகர்ன்றது தான் நம்மளோட நேஷனல் அனிமல். Due to the successful conservation efforts of Project Tiger, the number of tigers have been increased in India. இந்த புலி பாதுகாப்பு திட்டம், புலிகள் பாதுகாப்பு திட்டம், அது மூலமா வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அந்த வேட்டையாடுறதுல இருந்து தடுக்கிறது, இது மாதிரிலாம் தடுத்து, அதனால அந்த ஸ்கீம்னால இப்போ வந்து நிறைய புலிகள் எண்ணிக்கை வந்து இந்தியாவில் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டிவிட்டி ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஃபாலோயிங்: சாங்சுரி, நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ். இது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? சாங்சுரின்றதுல வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். நேஷனல் பார்க்ல வைல்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். வைல்ட் அனிமல்ஸ், காட்டு விலங்குகள் மட்டும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றது அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ற இடம் பயோஸ்பியர் ரிசர்வ். எக்ஸாம்பிள் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி, சாங்சுரிக்கு எக்ஸாம்பிள். நேஷனல் பார்க்குக்கு எக்ஸாம்பிள் சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க். சுந்தர்பன் நேஷனல் பார்க் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இது வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். அது வந்து ராமேஸ்வரம் தீவுக்கு பக்கத்துல இருக்கு. மன்னார் வளைகுடான்றது தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். If you want to see the Bengal tigers, which national park will you visit? Write the name of the park and its location. இப்போ வந்து பெங்கால் டைகர்ஸை பார்க்கணும் அப்படின்னா எந்த நேஷனல் பார்க் போனா பார்க்கலாம்? சுந்தர்பன் நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அங்க போனோம்னா பார்க்கலாம். ஏன்னா இந்த பெங்கால் டைகர்ஸ் வந்து எந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். சுந்தர்பன் நேஷனல் பார்க் ஒன்று, அடுத்தது கார்பெட் நேஷனல் பார்க் ஒன்று உத்தராகண்ட்ல இருக்கு. அது இது ரெண்டாவது. அடுத்தது grandpa, you know I love elephants. Is there any sanctuary that protects elephants? எனக்கு வந்து யானைனா ரொம்ப பிடிக்கும். யானை எங்கேயாவது பாதுகாத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறான். அதுக்கு தாத்தா ஆன்சர் பண்றாங்க. எஸ், த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் நாட் ஓன்லி த எலிஃபண்ட்ஸ் பட் ஆல்சோ ஹேஸ் இந்தியன் லியோபார்ட், பிளாக் பேந்தர் அண்ட் நீல்கிரி தார். நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல வந்து எலிஃபண்ட் மட்டும் இல்லை, யானை மட்டும் இல்லை, லியோபார்ட், பிளாக் பேந்தர், நீல்கிரி தார் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தாத்தா ஆன்சர் பண்றாரு. இதுதான் அந்த அனிமல்ஸ்: லியோபார்ட், நீல்கிரி தார், பிளாக் பேந்தர். நீல்கிரி தார்ன்றது நீலகிரி வரையாடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுதான் நம்மளோட ஸ்டேட் அனிமல். தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் வந்து நீல்கிரி தார் தான். You said biosphere reserves also protect plants. What kinds of plants can be found here? Biosphere reserveல பிளான்ட்டும் பாதுகாப்பா வச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்களே, பாதுகாத்து வச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்களே, என்னென்ன பிளான்ட்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறா. There are different species of flowering plants. One among them is குறிஞ்சி flower which blossoms only once in 12 years. நிறைய விதவிதமான ஸ்பீசிஸ் வந்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பூ வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஒரு பூ வந்து குறிஞ்சி ஃப்ளவர்ன்றது, குறிஞ்சி பூன்றது நீலகிரியில மட்டும்தான் இருக்கு. அங்க வந்து அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது பூக்கும். அதெல்லாம் வந்து அங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இட் மஸ்ட் பி சோ பியூட்டிஃபுல். What about birds? Birds. If you want to see different types of birds, then we must visit வேடந்தாங்கல் bird sanctuary. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துல வந்து விதவிதமான பறவைகளை நம்ம பார்க்கலாம். அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்கிறா. இட் இஸ் 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் செங்கல்பட்டு. செங்கல்பட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இருக்கு. ஐ எம் ஷுர் தேர் ஆர் சம் ரியலி யூனிக் அண்ட் கலர்ஃபுல் பேர்ட்ஸ். அங்க வந்து நிறைய ரொம்ப விதவிதமான கலரான பேர்ட்ஸ்லாம் அங்க இருக்கும் அப்படின்னு அனு சொல்றா. அடுத்தது grandfather. Yes, Anu, birds that migrate from different parts of the world can be found here. You can find pelicans, night herons and many more birds. A bird or animal moves from one place to another due to change in season. migrate இந்த வந்து வலசை போதல், இடம்பெயர்தல், இது மாதிரி இதெல்லாம் வந்து
அதுக்கு டெஃபினேஷன் சொல்லிருக்காங்க. A bird or animal moves from one place to another due to change in season. Can we find peacocks there? அங்க வந்து மயில் பார்க்க முடியுமா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அனு கேக்குறா. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, peacocks can be found in the natural habitat at விராலிமலை in திருச்சி. திருச்சியில இருக்கிற விராலிமலையில தான் பீகாக்லாம் பார்க்க முடியும், மயில்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ வுட் லவ் டு விசிட் த பிளேஸ், அங்க நான் போறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றா. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இஸ் ஓல்டஸ்ட் வாட்டர் பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா. நீர்ப்பறவைகள் வந்து ரொம்ப பழமையான நீர்ப்பறவைகள் சாங்சுரி வந்து வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இந்தியாவிலே. ஷுர். Do I tell you about the one-horned rhinoceros? ஒற்றைக்கொம்பு ரைனோசரஸ், ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகம் இதை வந்து பத்தி உனக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. என்ன ஒற்றைக்கொம்பு ரைனோசரஸ், அதாவது ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகம் இருக்குதா, ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறா. இதுதான் வந்து அந்த ஒன்-ஹார்ன்டு ரைனோசரஸ். இது வந்து அஸ்ஸாம்ல இருக்கு. எஸ் அனு, very rare species of rhinoceros are protected in Kaziranga National Park. Where is it? It is in Assam. Kaziranga National Park is the home of one-horned rhinoceros. It has around 2/3 of all rhinoceros in the world. Due to the successful conservation efforts, the number of one-horned rhinoceros have been increased. இது வந்து காசிரங்கா நேஷனல் பார்க்ன்றது அஸ்ஸாம்ல இருக்கு. இங்க வந்து அந்த ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்கிற 2/3 பங்கு இந்த ஸ்பீசிஸ் வந்து இங்க தான் இருக்கு, இந்த நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. நிறைய அந்த கன்சர்வேஷன் எஃபர்ட் மூலமா அதோட ஸ்பீசிஸ் வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நேம் சம் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஃபாலோயிங் பிளேசஸ். என்னென்ன பிளேசஸ் கொடுத்துருக்காங்க? விராலிமலை சாங்சுரி, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், காசிரங்கா நேஷனல் பார்க், கார்பெட் நேஷனல் பார்க். கார்பெட் நேஷனல் பார்க்ல நம்ம என்ன அனிமல்னு பார்த்தோம்? பெங்கால் டைகர்ஸ். காசிரங்காவில் என்ன இருக்கு? ஒன்-ஹார்ன்டு ரைனோசராஸ். இங்க விராலிமலையில என்ன இருக்குன்னு சொன்னோம்? பீகாக்ஸ் இருக்குன்னு சொன்னோம். நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல நீலகிரி தார், நம்மளோட ஸ்டேட் அனிமல், நீலகிரி வரையாடு. அடுத்தது எலஃபண்ட்ஸ், அப்புறம் லியோபார்ட், பிளாக் பந்தர். இது எல்லாமே நீலகிரி ரிசர்வ் ஏரியாவில் இருக்குது. The 3 biosphere reserves in தமிழ்நாடு ஆர். நீலகிரியில தமிழ்நாட்டில் மொத்தம் 3 பயோஸ்பியர் ரிசர்வ் ஏரியா இருக்கு. ஒன்று வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஏசியாட்டிக் லயன்ஸ், ஆசிய சிங்கம்ன்றது இதுதான். Grandpa, you did not tell me about the lions. Lions பத்தி நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறா. ஓ எஸ், கிர் நேஷனல் பார்க் இன் குஜராத் ஹேஸ் ஏசியாட்டிக் லயன்ஸ். நேஷனல் பார்க், கிர் நேஷனல் பார்க்ன்றது குஜராத்ல இருக்கு. அங்க வந்து ஆசிய சிங்கங்கள் வந்து பாதுகாக்கப்படுது. Animals, birds and different types of plants are important part of our environment. Yes, Grandpa, we must never harm them. It is our duty to protect them. இப்போ விலங்குகளை என்ன பண்ணணும்? நம்ம துன்புறுத்தக்கூடாது, அதுங்களை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. Glossary, environment, the natural place where the plant or animal live. Sanctuary, a place where animals and birds are protected. Animals, birds இதெல்லாம் வந்து protect பண்ணி வைக்கிற இடம் தான் sanctuary. Species, a particular type of plant or animal. Recap. Sanctuaries or national parks are places where animals and birds are protected from hunting and other human activities. Sanctuary, சரணாலயம், இந்த நேஷனல் பார்க் இதெல்லாம் என்ன அப்படின்னா அனிமல்ஸ் அப்புறம் பறவைகள் இது எல்லாத்தையும் வேட்டையாடுறதுலேருந்தும் மக்கள் நடமாட்டத்துலேருந்தும் பாதுகாப்பாக வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் sanctuaries and national parks. Biosphere reserves are the places where plants, animals and birds are protected. Biosphere reserve-னா plant, animal, birds எல்லாமே protect பண்ணி வைக்கிற இடம் தான் biosphere reserve. Royal Bengal tigers can be seen in Corbett National Park, Uttarakhand and Sundarban National Park, West Bengal. Royal Bengal tigers என்றது நம்மளோட நேஷனல் அனிமல்.
அது வந்து 2 இடத்துல பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. கார்பெட் நேஷனல் பார்க்ன்றது உத்தராகண்ட்ல இருக்கு, சுந்தர்பன் நேஷனல் பார்க்ன்றது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. Some biosphere reserves in Tamil Nadu include Nilgiri Biosphere Reserve, Gulf of Mannar Biosphere Reserve and Agastyamalai Biosphere Reserve. நம்ம தமிழ்நாட்டுல 3 ரிசர்வ் ஏரியா இருக்கு, பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. ஒன்னு வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், இன்னொன்னு வந்து நீல்கிரி, இன்னொன்னு வந்து அகஸ்தியமலை. காசிரங்கா நேஷனல் பார்க் இன் அஸ்ஸாம் இஸ் த ஹோம் ஆஃப் ஒன் ஹார்ன்டு ரைனோசராஸ். ஒற்றை கம்பு காண்டாமிருகங்கள் வந்து காசிரங்கா நேஷனல் பார்க், அஸ்ஸாம்ல இருக்கிற காசிரங்கா நேஷனல் பார்க்ல பாதுகாக்கப்படுது. அடுத்தது எவாலுவேஷன். Choose the correct answer. Corbett National Park is at எங்க இருக்குன்னு சொன்னோம், உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கு. The national park in West Bengal is, national park வெஸ்ட் பெங்கால்ல எந்த நேஷனல் பார்க் இருக்கு, சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் இருக்கு. சுந்தர்பன்றது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற இடம். அடுத்தது பேர்ட் சாங்சுரி இஸ் அட் வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அது பேர்ட்ஸுக்கானது, அது ஆன்சர் பேர்ட்ஸ். There are 3 biosphere reserves in Tamil Nadu. மொத்தம் 3 ரிசர்வ்டு இருக்குன்னு சொன்னோம். எது எது இருக்குன்னு சொன்னோம், நீல்கிரி 1, ரெண்டாவது கல்ஃப் ஆஃப் மன்னார், 3 அகஸ்தியமலை. கிர் நேஷனல் பார்க் இஸ் இன் குஜராத். கிர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். மொத்தம் 5 இருக்கு. டைகர், லயன், எலஃபண்ட், பேர்ட்ஸ், ஒன் ஹார்ன்ட் ரைனோசராஸ். டைகர் நம்ம எங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம், 2 இடம் சொன்னோம். ஒன்னு வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று வந்து இது உத்தராகண்ட். இதுல வந்து வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்காங்க, அதனால டைகர் வெஸ்ட் பெங்கால். லயன், லயன் எங்க சொன்னோம், கிர் நேஷனல் பார்க் குஜராத்ல. அடுத்தது எலஃபண்ட் எங்க சொன்னோம், நீல்கிரியில சொன்னோம், இங்க நீல்கிரி இருக்கு. பேர்ட்ஸ் எங்க சொன்னோம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல். ஒன் ஹார்ன்டு ரைனோசராஸ் எங்க சொன்னோம், அஸ்ஸாம்ல காசிரங்கா நேஷனல் பார்க் சொன்னோம். ஸோ இங்க அஸ்ஸாம் கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஒன் ஹார்ன்டு ரைனோசராஸ் வந்து அஸ்ஸாம். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் இஸ் சாங்சுரி? A sanctuary is a place where animals and birds and protected from hunting and other human activities. சாங்சுரினா என்ன, அனிமல் பேர்ட் இதெல்லாம் வந்து வேட்டையாடுறதுல இருந்தும் ஹியூமன் ஆக்டிவிட்டில இருந்தும் பாதுகாப்பா வச்சிருக்கிற இடத்துக்கு பேரு, அதுதான் சாங்சுரி. வாட் ஆர் த அனிமல்ஸ் protected in the Corbett National Park? Bengal tigers are the animals protected in the Corbett National Park. கார்பெட் நேஷனல் பார்க்ல எந்த அனிமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பெங்கால் டைகர் தான் வச்சிருக்காங்க. நேம் த அனிமல்ஸ் இன் நீல்கிரி பயோஸ்பியர். நீல்கிரி தார், எலஃபண்ட்ஸ், லியோபார்ட் அண்ட் பிளாக் பேந்தர். நீல்கிரி பயோஸ்பியர்ல பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிற விலங்குகள் பேர் வந்து நீல்கிரி தார், எலஃபண்ட்ஸ், லியோபார்ட் அண்ட் பிளாக் பேந்தர். வேர் ஆர் ஒன் ஹார்ன்டு ரைனோசராஸ் ப்ரொடெக்டட்? ஒன் ஹார்ன்டு ரைனோசராஸ் ஆர் ப்ரொடெக்டட் அட் காசிரங்கா நேஷனல் பார்க். இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம்ன்றது எங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, காசிரங்கா நேஷனல் பார்க்ல தான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. How should we treat animals? அது 5th question. We must never harm animals. It is our duty to protect animals. நம்ம வந்து அனிமல்ஸை வந்து துன்புறுத்தக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. Name the state for the following sanctuary, national park, biosphere reserve. எந்த ஸ்டேட்ல இதெல்லாம் இருக்கு, இந்த நேம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரின்றது தமிழ்நாடுல இருக்கு. கிர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கு. காசிரங்கா நேஷனல் பார்க் அஸ்ஸாம்ல இருக்கு. கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட்ல இருக்கு. அடுத்தது தேர்ட் லெசன் district administration. A small girl named Kaveri and her father are at home. They are watching news on television. காவேரின்றது சின்ன பொண்ணு, வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணு. அவங்க அப்பா கூட டிவியில் நியூஸ் பார்க்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து. இப்படிதான் அவங்க வீட்டில் டிவியில் நியூஸ் பார்க்குறாங்க. அப்பா சொல்றாங்க, காவேரி, the district collector has given order that the schools will remain closed from tomorrow till further notice because of heavy rain. அதாவது வந்து மழையின் காரணமா நாளையிலேருந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரையும் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதுக்கு காவேரி,
நோ ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஹூ இஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா வந்து district collector is the administrative head of a district. District collector is responsible for proper and smooth functioning of the district அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அதுல வந்து எல்லா வேலைகளும் கரெக்டா நடக்குதா அப்படின்றது அவர் தான் பொறுப்பு. ஒன் பர்சன் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஒரே ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாரா, டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறாங்க. No, Kaveri, there are more subordinates in district administration to assist the district collector like district medical officer, superintendent of police, district forest officer, chief educational officer, revenue divisional officer and other officers. அவங்க வந்து வெறுமனே கலெக்டர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிக்டில். அவங்க யார் யார் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காங்க, எஸ்பி போலீஸ் இருக்காங்க, அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, அடுத்தது வந்து சிஇஓ இந்த எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருக்காங்க, ஆர்டிஓ ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. These heads take care of their own departments. They all are part of the district administration system. However, district collector is responsible for proper working of all departments to make sure that people are benefited by government. இவங்க எல்லாமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை பார்த்துப்பாங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே மொத்தமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹெட் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இது ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் ஆஃபீஸர்ஸ்ன்றது வந்து அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் அவங்க ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. அடுத்தது வந்து பர்சன் இன் சார்ஜ் அட்வைசஸ் ஆன் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். சானிடேஷன்னா சுகாதாரம், மாவட்டத்தில் சுகாதாரத்தை பற்றி அட்வைஸ் கொடுக்குற பொறுப்பு வந்து ஹெல்த் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கு. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவங்க வந்து எதுக்கு, அவங்க போலீஸ் ஃபோர்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல லா அண்ட் ஆர்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறத பாதுகாக்கிறது வந்து எஸ்பியோட வேலை. அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஹெட்டுன்னா எஸ்பி தான். அவங்க தான் வந்து மற்ற இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் மற்ற போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மற்ற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கால் 100 டு ரீச் அவுட் த போலீஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அதாவது போலீஸை கால் பண்ணணும் எமர்ஜென்சி அப்படின்னா 100ன்ற நம்பரை ஃபோனில் கால் பண்ணணும். Find the missing letters using the hints. Administrative head of the district. யார் வந்து administrative head districtக்கு? அவங்க வந்து கலெக்டர். COLLECTOR கலெக்டர். Maintains law in and order. இந்த law and order எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாரு? போலீஸ். Advises on health. ஹெல்த் சம்பந்தமானவங்க யாரு? டாக்டர். Teachers morality. யார் சொல்லி கொடுக்குறவங்க? டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறவங்க. Dad, how is a district collector selected? District collector வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு காவேரி கேட்குறா. அதுக்கு அப்பா பதில் சொல்றாங்க, IAS officers are recruited by UPSC, Union Public Service Commission. These IAS officers are appointed as district collectors. இவங்க வந்து இந்த UPSC, Union Public Service Commissionன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் மூலமா தான் ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க இந்த IAS ஆஃபீஸர்ன்றவங்க. District Educational Office monitors educational and administrative activities in the district. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு மாவட்ட அளவில் இந்த சிஇஓ எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஹெட்டு தான் வந்து ஸ்கூல்ஸு எஜுகேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க தான் அதுக்கு ஹெட்டு அண்ட் ரெஸ்பான்சிபிள். The Tamil Nadu Public Service Commission is recruited the state's public service personnel. இப்போ தமிழ்நாட்டு லெவலில் நம்ம ஸ்டேட் லெவலில் ரெக்ரூட் பண்ணுறது வந்து டிஎன்பிஎஸ்சி, சென்ட்ரல் லெவலில் வந்து யூபிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த எக்ஸாம் மூலமா தான் ஸ்டேட்ல எல்லாரும் வேலைக்கு வருவாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு வருவாங்க. Dad, can you tell me more about them? District collector is the head of the revenue department. District collector seeks assistance from the police force to maintain law and order in the district. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எஸ்பியோட ஹெல்ப்பை கேட்பாரு. அவரோட ஹெல்ப் மூலயமா அந்த லா அண்ட் ஆர்டர்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுப்பார். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் பாடிஸ்
டிஸ்ட்ரிக்ட் போர்டு, வில்லேஜ் பஞ்சாயத்து, முனிசிபல் கமிட்டி இது எல்லாத்தையுமே வந்து அவர் கவனிப்பார். அடுத்தது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர்னா இயற்கை பேரழிவு. இயற்கை பேரழிவுனா எது எதெல்லாம் சொல்லலாம்? மழை பெஞ்சு அதிகமாக வெள்ளம் போகிறது, திடீர்னு அதிக மழை, அப்புறம் சுனாமி, நிலநடுக்கம், இது எல்லாமே வந்து இயற்கை பேரழிவு தான், நேச்சுரல் டிசாஸ்டர். அது மாதிரி நேரத்தில் உடனடியாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார். அடுத்தது district collector has a major role in development of the government. ஏதாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் முக்கிய ரோல் பண்ணுவார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேக் ஷுர் தட் த பாலிசிஸ் ஷுட் ரீச் த பீப்புள். பாலிசிஸ்னா இந்த திட்டம், ஸ்கீம் இதெல்லாம் வந்து மக்களை போய் சேருதா அப்படின்றத வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்ப்பாரு. அடுத்தது காவேரி, ஓகே டேட், ஐ வில் ஷேர் ஆல் திஸ் இன் மை கிளாஸ் அண்ட் லேர்ன் மோர் டீடைல்ஸ் அபவுட் அவர் டிஸ்ட்ரிக்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் வந்து கிளாஸில் போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வேற இன்னும் விஷயங்களும் நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் டீச்சர் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறா. அடுத்தது glossary. Natural disaster, a natural event that results in huge damage. Personnel, people working in a particular department. Right, true or false? District collector takes actions during natural disaster. Natural disaster இயற்கை பேரழிவு டைம்ல வந்து யார் வந்து நடவடிக்கை எடுப்பா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எடுப்பாங்க. அது ட்ரூ. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டஸ் நாட் சூப்பர்வைஸ் லோக்கல் பாடிஸ். அதாவது வந்து இந்த பஞ்சாயத்து லெவல்ல இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அது உண்மை கிடையாது, அது ஃபால்ஸ். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. The superintendent of police does not make sure that policy reaches the people. இது வந்து திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் சேர்ந்துதா அப்படின்னு பார்க்கறது வந்து எஸ்பியோட வேலை கிடையாது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. இங்க வந்து எஸ்பி வந்து பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க மாட்டாருன்னு சொல்றது உண்மைதான், அது ட்ரூ. ஏன்னா அதை பார்க்குறோட வேலை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. District collector works along with different department heads for the smooth functioning of the district. அதாவது வந்து மற்ற துறை தலைவர்களோட சேர்ந்து எப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்குதா மாவட்ட லெவலில் அப்படின்னு பார்க்கறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ட்ரூ. அடுத்தது ரீகேப். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹெட் யார் அப்படின்னா district collector தான். district collector is responsible for the proper and smooth functioning of the district. மாவட்ட அளவுல நடக்கிற எல்லா வேலைகளுக்கும் பொறுப்பு வந்து district collector தான். district administration system is constituted of different departments of the district such as police department, medical department, forest department and educational department. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்ட நிர்வாகம்ன்றது எதெல்லாம் சேர்ந்தது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்குள்ள தான் வருது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்தது தான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது. எல்லாத்தையுமே பார்க்கறது தான் கலெக்டரோட வேலை. District collector seeks assistance from the police force to maintain law and order in the district. அவருக்கு வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஹெல்ப் தேவைன்னா அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க சீக் பண்ணுவாங்க, ஏன்னா டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ப்ராம்ப்ட் ஆக்ஷன்ஸ் டூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் டேக்கன் பை த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதாவது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை பேரழிவு காலத்தில் உடனடி நடவடிக்கை என்ன எடுக்கணும்னாலும் அதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எடுப்பார் இமீடியட்டாக. அடுத்தது எவாலுவேஷன். Choose the correct answer. Dash administrative head of the district. யார் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹெட்டு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றது தான் ஹெட்டு. அடுத்தது டேஷ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து யார் பொறுப்பு? ஹெல்த் ஆஃபீஸர் தான். ஆனால் அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. டிரைவர்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்குது, போலீஸ்மேன் இருக்குது. ஆப்ஷன் தப்பாக இருக்குது இந்த இடத்துல. அதனால் நான் கரெக்ட் ஆன்சரை இங்கே மட்டும் டைப் பண்ணியிருக்கேன், ஹெல்த் ஆஃபீஸர் அப்படின்றது. அடுத்தது டேஷ் இஸ் மெயின்டைன்டு பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட். லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்குலாம் வந்து எதால் மெயின்டைன் பண்ணுறாங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. டேஷ் என்ஷூர்ஸ் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக பார்த்துக்கிறது யார்? சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், சிஇஓ அப்படின்னு சொல்லுவோம். 5th question. Dash advises on sanitation of the district. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சுகாதாரத்தை பற்றி அட்வைஸ் பண்ணுறது யார்? ஹெல்த் ஆஃபீஸர் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க.
அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். District collectors are appointed through exams conducted by UPSC. UPSCன்ற எக்ஸாம் மூலமா தான் district collectorலாம் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். அது ட்ரூ. Teacher gives order to make sure different policies reach people in the district. நலத்திட்டங்கள்லாம் வந்து மக்களை போய் சேர்ந்துதான் பார்க்கறது வந்து டீச்சரோட வேலை கிடையாது. அதனால அது ஃபால்ஸ். அதை யார் பார்த்துப்பா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்துப்பாங்க. Chief Educational Officer takes care of the education department. அது ட்ரூ. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் பார்க்கறது வந்து சிஇஓட வேலை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை யார் பார்த்துப்பா? ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் தான் பார்த்துப்பாங்க. போலீஸ் வந்து லா அண்ட் ஆர்டரை பார்க்கறது தான் அவங்களோட வேலை. அதனால இங்க தப்பா கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸ். அடுத்தது 5th. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ட்ரூ. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங். Who is the administrative head of the district? District collector is the administrative head of the district. District level யார் head? District collector தான் administration எல்லாத்தையும் பார்க்கிறது. How are the district collectors selected? District collectors are selected through exam conducted by UPSC. District collectorலாம் எப்படி செலக்ட் பண்றாங்க? அவங்கலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு, அது வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க வந்து அது மூலயமா தான் அவங்க கலெக்டரா அப்பாயிண்ட் ஆகுறாங்க. நேம் எனி 3 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு டிஸ்ட்ரிக்ட்ல? எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது தான் அட்மினிஸ்ட்ரேஷன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். Who maintains law and order in the district? Law and order வந்து district levelல maintain பண்றது யாரு? Superintendent of Police, SP, maintains law and order in the district. அவங்க தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஹெட் யாருன்னா SP தான். Write about the health officer. Health officer is responsible for government hospitals in the district. ஹெல்த் ஆஃபீஸர் பத்தி என்ன எழுதணும்? ஹெல்த் ஆஃபீஸர் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே பொறுப்பு. நேம் சம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபங்க்ஷன் ஆகிற சில டிபார்ட்மெண்ட் எது? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். இவ்வளோதான், இதோட 3 லெசன்ஸ் முடிஞ்சிச்சு. சோஷியல் புக் 2nd term 3rd standard completed. Thank you.